எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு பெண் ஜாதகர். இந்த ஜாதகருக்கு 41 வயது ஆகிறது. இவருக்கு இதுவரைக்குமே திருமணம் நடக்கவில்லை. இவர் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் ஒரு சம்பளம் ஒரு 70,000 அளவிற்கு அவர் சம்பளம் வாங்குகிறார். அதாவது பொருளாதார ரீதியில் அவர் நல்ல அமைப்பிலே தான் இருக்கிறார் அவருக்கு. ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை அமையவில்லை. ஏற்கனவே பல வீடியோக்களில் சொன்னது போல தான் அந்த குடும்பஸ்தானம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்து புத்திரபாகியம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு அந்த திருமண வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அதேபோல் 6-8 அதிபதி தசைகள் நடந்தாலோ 6-8 அதிபதிகளுடைய அந்த அதிபதிகள் அந்த 2ஆம் இடம் 7ஆம் இடம் ராசி லக்கணத்திற்கு அதே மாதிரி குடும்பஸ்தானம் மற்றும் அந்த புத்திரபாகிய ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தால் அவருக்கு அந்த திருமண வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியாகவே அமைந்துவிடும். இது அவருடைய ஜாதகத்தில் அந்த கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் 41 வயது ஆகிறது. இவருக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்கவில்லை. இவர் அந்த கல்லூரியில் ப்ரொஃபஸராக வேலை செய்து வருகிறார். அது ராசி லக்கணத்திற்கு அந்த 2-10 இடங்களோடு குரு தொடர்பு கொண்டால் அந்த வாதியார் தொழிலை செய்யக்கூடிய அமைப்பில் உருவாக்கும். அது அவருடைய ஜாதகத்தில் நல்ல 100% பொருந்தி இருக்கிறது. ஆனால் குடும்ப வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது அவருடைய ஜாதகத்தில் அந்த கிரக நிலை அதன் அமைப்பில் இருக்கிறது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 14/1/1986 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலை 6:35க்கு பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதமாகும். இவர் தனுசு லக்கணம். லக்கணத்திலே சூரியன், சுக்கிரன், புதனும் சுக்கிரனும் அஸ்தங்க அமைப்பில் இருக்கிறார். 2இல் குரு, 3இல் சந்திரன், 5இல் ராகு, 11இல் கேது செவ்வாய், 12இல் சனி. இவர் பிறக்கும் பொழுது ராகு தசை ஒரு 6 வருடம் 1 மாதம் 11 நாட்கள் இருக்கும் வரையில் பிறந்துள்ளார். அதன் பிறகு குரு தசை ஒரு 16 ஆண்டு காலம். அதன் பிறகு சனி தசை ஒரு 19 ஆண்டு காலம். 41 வயது 1 மாதம் 11 நாட்கள் வரைக்கும் அவருக்கு சனி தசை தான் நடக்கும். இப்போது 40 வயது முடிந்து 7 மாதம் 12 நாட்கள் ஆகிறது. நடப்பது சனி தசை குரு புத்தி. 25/2/2027 வரைக்கும் இவருக்கு அந்த சனி தசை முடிந்துவிடும். அதன் வரைக்கும் அவருக்கு சனி தசை குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் அவருக்கு திருமணம் நடக்கவில்லை. நடக்காததற்கான காரணம் இந்த லக்கணத்திற்கு 2ஆம் இடம் லக்னாதிபதி 2இல் நீச அமைப்பில் இருப்பது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். அது இருந்தாலும் அந்த இடத்தை பாவகிரகங்கள் சனி 2ஆம் இடத்தை 3ஆம் பார்வையாக தொடர்பு கொள்வது, செவ்வாயும் 4ஆம் பார்வையாக தொடர்பு கொள்கிறது. இந்த குரு 2ஆம் இடத்தில் அமர்ந்து இந்த முதல்ல சனி செவ்வாயினுடைய தொடர்பை பெறும் பொழுது இவருக்கு சரியில்லாத தசாபுத்தி நடந்த தருவாயில் அவருக்கு அந்த திருமண வாழ்க்கையே தராமல் போகிறது. அதேபோல் லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் லக்கணத்தில் அமர்ந்து 7ஆம் இடத்தை தான் பார்க்கிறார். ஆனால் அவர் அஸ்தங்க அமைப்பில் இருப்பது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன், அவரும் அஸ்தங்க அமைப்பில், கலத்திரக்காரகன் அவரும் அஸ்தங்க அமைப்பில் இருப்பது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். 7ஆம் இடம் எந்த விதமான பாவ தொடர்பும் இல்லை. 7ஆம் அதிபதி அஸ்தங்கமாகி சுக்கிரனும் அஸ்தங்கம் இருப்பது தவறு. இந்த குடும்பஸ்தானத்தில் நீச்ச கிரகம் அமர்ந்து இந்த சனி செவ்வாயினுடைய தொடர்பை வாங்கியதால் தான் இவருக்கு அந்த கடுமையாக பாதிக்கப்பட்டு இந்த குடும்பமே அமையாமல் வந்து கொண்டிருக்கிறது. பிறக்கும்பொழுது ராகு தசையில் ஒரு 6 வருஷம், அதன் பிறகு குரு தசை ஒரு 16 வருஷம். இந்த குரு 16-22 வயது வரைக்கும் குரு தசை. இந்த குரு லக்னாதிபதி என்ற அமைப்பில் அவர் அந்த படிப்பை கொடுத்திருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடம் குரு தொடர்பு, ராசிக்கு 2ஆம் இடம் குரு தொடர்பு, ராசிக்கு 10ஆம் இடம் குரு தொடர்பு இல்லை. ஆனால் லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். லக்கணத்திற்கு 10ஆம் இடத்தை குரு தொடர்பு கொள்கிறார். அதனால் ராசி லக்கணத்துக்கு 2-10ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொள்வதால் இவர் அந்த கல்லூரியில் ப்ரொஃபஸராக வேலை செய்து வருகிறார். ஆனால் அந்த குரு அந்த வேலையை கொடுத்து காசு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்து திருமண வாழ்க்கையை அந்த சனி செவ்வாயினுடைய பாதிப்பினால் அந்த திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் 5ஆம் இடம் ராகு இருப்பது ஒரு தவறு தான். அந்த செவ்வாயோடு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தை பார்ப்பது ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பஸ்தானம் ஓரளவிற்கு, குழந்தை பாக்கியஸ்தானம் ஓரளவுக்கு நன்மையாக தான் இருக்கிறது. ஆனால் குடும்பஸ்தானம் தான் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் இவருக்கு சனி தசை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சனி செவ்வாயினுடைய வீட்டில் 12இல் மறைந்து 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்வது மிகவும் கடுமையான விஷயம். அதே போல் அந்த செவ்வாயும் 4ஆம் பார்வையாக அந்த குடும்பஸ்தானத்தை தொடர்பு கொள்வது மிகவும் கடுமையான விஷயம்.
இதனால் தான் அவருக்கு அந்த திருமண வாழ்க்கை சனி தசை நடப்பதால் இவருக்கு அந்த குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு திருமணம் நடந்தால் இந்த சனி தசையில் குடும்பம் கெடும். இதுபோல் ஜாதகம் நான் ஒரு 2-3 ஜாதகத்தில் பார்த்திருக்கிறேன். இதுபோல் அந்த சனி தசை நடக்கும்பொழுது அந்த குடும்பம் மனைவி இறந்திருக்கிறார். ஒரு ஜாதகத்தில் நான் விளக்கியிருக்கிறேன். இந்த மனைவி இறக்கக்கூடிய அமைப்பு, இதுபோல் சனி செவ்வாயினுடைய பாதிப்பு, 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டு நீச்ச கிரகங்கள் அமர்ந்து மனைவி இழக்கக்கூடிய அமைப்பு உருவாகிறது. அதாவது சுக்கிர தசை குரு புத்தி, இந்த லக்கணத்திற்கு சுக்கிர தசை குரு புத்தியினுடைய அமைப்பில் ஒரு ஜாதகருக்கு அந்த மனைவி மரணம் ஏற்பட்டது. இவருக்கு அந்த குடும்பமே அமையாமல் இதுபோல் எல்லாம் கடுமையாக பாவத்துவ அமைப்பில் இருப்பதால் குடும்பம் அமையாமல் காலம் தாழ்த்தி கொண்டு வருகிறது. அடுத்தது சனி தசை முடிந்தால் அடுத்தது புதன் தசை. புதன் தசை 7ஆம் அதிபதி தசை தான். இந்த புதன் தசையில் நடக்கலாம். நான் அஸ்தங்க அமைப்பில் இருக்கிறார், சுக்கிரனோடு கலத்திரக்காரனோடு சேர்ந்திருக்கிறார். இந்த புதன் தசை 7ஆம் அதிபதி என்பதால் அவருக்கு அந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். 41 வயது முடிந்த பிறகு சனி தசை முடிந்து அந்த புதன் தசையில் அவருக்கு அந்த குடும்ப வாழ்க்கை ஓரளவிற்கு நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது. அந்த புத்திரபாகிய இடமும் ஓரளவுக்கு பெருசாக பாதிக்கப்படவில்லை. குடும்பஸ்தானத்தை அதிபதி பாதிக்கப்பட்டிருந்தாலும் 7ஆம் அதிபதியினுடைய தசை வரும்பொழுது அவர் லக்னத்திலே அமர்ந்து திக்பலம் பெற்று அந்த சுக்கிரனுடைய 9ஆம் அதிபதி சூரியனுடைய தொடர்பையும், சுக்கிரன் கலத்திரக்காரகன் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் அந்த கலத்திரக்காரகன் என்ற அமைப்பில் 7ஆம் பாவகத்தினுடைய அந்த தாம்பத்திய விஷயம் நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் 41 வயதுக்கும் பிறகு அவருக்கு அந்த புதன் தசையில் அந்த திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு உருவாகலாம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம்.